ஹலோ சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என் வீட்டுக்குள்ள ஏன் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்து நிற்கிறிய? யார்மா நீ? பரிச்சத்தை உண்டாக்கும் கிருமிகள் கிட்ட இருந்து 24 hours இது உங்க பல்ல பாதுகாக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போவேன். என்னாச்சு? யாராப்பா நீ? ஹேண்ட் வாஷ்க்கு மார்க்கெட்டிங். நீ என்ன சொல்ல போற? நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாம் வேஸ்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளடாப்பா சாமி, பசிக்குது, நவுறு. இன்னைக்கு என்ன சமையலோ? இங்கேயுமா? பல்லு விளக்குறதுலேருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் விட மாட்டீங்களாடா? ஒரு 10 நிமிஷம் போடுறா, நான் சாப்பிட்டு வந்து உன் கதையை கேட்குறேன். கொஞ்சம் இருங்க ப்ரோ, பொறுமையாக சொல்கிறது கேளுங்க. இப்போ சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் கேட்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் 100 எலுமிச்சை பழ சக்தி இருக்கு. வெறும் 20. நீ தானே அவன்? வாடி வா, உன்னதான் ரொம்ப நாளாக வலை போட்டு தேடினுக்கிறேன். ஏன்டா மார்க்கெட்டில் தமக்காண்டு எலுமிச்சம்பளம் 5 ரூபான்னு விற்றுனுக்குறான். நீ என்ன 100 எலுமிச்சம்பளம் வந்து 20 ரூபான்னு கதையாக ஓட்டுனுக்குற? இந்த மாதிரி சாதாரண டிஷ்வாஷ்னால கண்ணுக்கே தெரியாத கிருமி அங்கே இருக்கும். ஒரே ஒரு முறை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருங்க. ஹோட்டல்லாம் பேசி பேசி வயிறை கலக்குதுடா, முடியலடா. அங்கே அப்பா சார் ப்ளீஸ் போகாதீங்க, ஒரு நிமிஷம். ஐயோ அம்மா, இங்கேயும் சார், உங்கள் டாய்லெட்க்கு கார்த்திக் சேலஞ்ச் யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா? யாராப்பா அந்த கார்த்திக்கு? இட்ஸ் மீ. கேட்டுக்கோங்க சார், நல்லா கேட்டுக்கோங்க சார். இந்த ப்ராடக்ட்டை ஒரு முறை உங்கள் டாய்லெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு கிருமி, எப்படி சார், ஒரு கிருமி கூட தப்பிக்க முடியாது. கிருமி தப்பிக்கிறது இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்து நான் எப்படா தப்பிக்க போகிறேன்? நீங்களா யாரா எப்படா என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? ஏன் சார், 130 கோடி பேர் வாழ்கிற இந்தியாக்குள்ளே நுழைய முடிஞ்ச எங்களால் ஆஃப்டர் ஆல் 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வந்துட்டோம். தப்பெல்லாம் உங்கள் மேலே இல்லைடா, ஃபஸ்ட்டு எங்களை தான் நாங்கள் திருத்திக்கணும். இந்த குறும்படம் மூலயமா நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், கார்பரேட் ப்ராடக்ட்ஸ்க்கு குட் பை சொல்லுங்கள். இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு 6 மாதம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஸ்விஸ் பேங்கோட கடனை வந்து நம்ம அடைச்சிடலாம். ஏன் அவ்வளோக்கே நம்ம 6 இயர்ஸ் அதே ஃபாலோ பண்ணனா அந்த ஸ்விஸ் பேங்க்கே நம்ம கடன் கொடுக்கலாம். நம்ம அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு வந்து நினைவாகும், இந்தியா வல்லரசு ஆகும். ஜெய்ஹிந்த்.